நோய்வாய்ப்பட்ட ஒருத்தனோட நீ தினமும் இரவும் ஒன்னா இருக்கணும், இல்லனா நீ உருக்குலைஞ்சு போயிடுவ. இது நான் உனக்கு கொடுக்கிற சாபம். என்னடா சொல்ற? தினமும் இரவு நோய்வாய்ப்பட்டவனோட போய் ஒன்னா இருந்தாளா? அவ ஏன் அப்படி பண்ணணும்? அவளை யார் அப்படி சபிச்சது? ஆமாண்டி, அவ பேரு சந்திரலேகா. எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அழகே தான் அவளுக்கு ஆபத்தா முடிச்சது. சரியாக 100 வருடங்களுக்கு முன்பு புலியூர் கிராமத்தில் சந்திரலேகா என்ற பேரழகி வசித்து வந்தாள். அவள் அழகில் மயங்காத ஆண்களே இல்லை. திடீரென்று சந்திரலேகா சில மர்மமான காரணங்களுக்காக ஒரு 80 வயது முதியவரை கட்டாய கல்யாணம் செய்ய வேண்டியிருந்தது. இதனால் தன் உடல் தாகம் தீராத சந்திரலேகா பல ஆண்களுடன் ரகசிய தொடர்பு வைத்து வந்தாள். மேலும் தான் அழகி என்ற கர்வத்தால் ஒரு சித்தரை கோபப்படுத்த அந்த சித்தர் அவளை கடுமையாக சபித்தார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி சந்திரலேகாவும் தினமும் ஒரு நோயாளியுடன் தன் இரவை கழித்தாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அருவருப்பு தாங்க முடியாமல் தன்னை தானே தீயிட்டு உயிர் மாய்த்தாள். அவ செத்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களையும் கொன்னுடுறான்னு புலியூர்ல கடந்த 30 வருஷமா யாரும் கல்யாணமே பண்ணிக்கலடி. சந்திரலேகா இன்னும் அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. சரிடா, இப்ப இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நீ ஏன் அந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிற? அது ரகசியம். அது எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது என்று கூறி புலியூருக்கு சென்ற கார்த்திக் அங்கே கால பைரவர் கோயிலில் உள்ள பூசாரியிடம் சந்திரலேகாவை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த பொண்ணு சாபத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்குமே சாமி என்று கேட்க பூசாரி கோவிலில் இருந்து ஒரு ஓலை சுவடியை எடுத்து வந்தார். அந்த ஓலை சுவடியின் நடுவே பார்த்த கார்த்திக்கிற்கு அதிர்ச்சி. காரணம், அது சந்திரலேகாவின் புகைப்படமும் அவள் கழுத்தில் இருந்த அதே குறியீட்டை தான் கார்த்திக் தன் கழுத்தில் பச்சை குத்தியுள்ளான். அதை கண்டு அதிர்ந்த பூசாரி, திரும்பி பார்க்காம உடனே கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலைகிட்ட போ என்று ஆக்ரோஷமாக கூற பதறிய கார்த்திக்கும் உடனே கோயிலுக்குள் சென்றான். அடுத்த கணமே ஒரு நாகப்பாம்பு சீறிக்கொண்டு கண்ணை கொத்தியதில் அங்கேயே இறந்து போனார் பூசாரி. இங்க ஒரு சிலையும் இல்லையே சாமி என்று குழம்பியவாறே வெளியே வந்த கார்த்திக்கு பூசாரி வாயில் நுரைத்தள்ளி இறந்து கிடந்ததை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. பூசாரி எந்த சிலையை பற்றி கார்த்திக்கிடம் கூறினார். ஓலை சுவடியில் அப்பெண்ணின் கழுத்தில் உள்ள அதே குறியீடு கார்த்திக்கின் கழுத்தில் இருப்பதன் ரகசியம் என்ன? சாமி சிலையே இல்லாமல் கோயில் கர்ப்பகிரகமா? யார் இந்த அழகிய மர்ம பெண் சந்திரலேகா? அவளுக்கும் கார்த்திக்கிற்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.